செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வன்னியன்குளம் பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு திமுக அரசு அடிப்படை வசதிகளை செய்து தர மறுப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதி என்பதால் அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட திமுக கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் கோபியிடம் கேட்டபோது அது எனக்கு தெரியாது, நான் என்ன செய்ய முடியும் என மிரட்டும் தொனியில் பேசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பட்டியலின மக்களின் வாக்குகளை மட்டும் குறிவைத்து வேட்டையாடும் திமுக அரசு பட்டியலின பொதுமக்களை புறக்கணிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த காவா கட்டினதுல இருந்து சரியா தண்ணி போக மாட்டேங்குது, அங்கங்க தேங்கி நிக்குது தண்ணிங்க. காவா வர ஓப்பன்ல இருக்கு. நாத்தம் எங்களுக்குலாம் வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியல. நாத்தம் வீட்டு வரலும் வருது. இந்த காவால மருந்தும் சரியா அடிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால புழு எல்லாம் நிறைய வந்து வீட்டுங்களுக்கே வருது, உள்ள புழுவெல்லாம் சேர்ந்து. அப்புறம் குழந்தைங்களுக்கு வியாதிங்க வருது இதை சுவாசிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது. ஜுரம், வாந்தி, பேதி இந்த மாதிரிலான நோயெல்லாம் வருது. அதெல்லாம் நீங்க தான் சார் பார்த்து சரி பண்ணணும். இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழி பண்ணீங்கன்னா தான் எங்களால இங்க இருக்க முடியும், பிள்ளைங்களை வந்து சுகாதாரமா வச்சிருக்க முடியும்.